ரமேஷ், இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி காடு மேடமா சுத்திட்டு இருக்கிறது? ஏன் சாஸ்திரி, இது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஆனா இதை விட குடும்பம் நடத்தணுங்கிற ஆசை, 4 செவத்துக்குள்ள நல்லது கெட்டது அனுபவிக்கணுங்கிற ஆசை, உங்களுக்கு வகையா சமைச்சு போடணுங்கிற ஆசை. உன் ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேற கிடவது என் ஆசீர்வாதம். எப்ப நான் கல்யாணம் பேச்சு எடுத்தாலும் ஏதாவது வேடிக்கையா பேசி பேச்ச மாத்துறீங்க. அதுவே எனக்கு பயமா இருக்கு. சாவித்ரி, நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். அந்த பிசினஸ் சம்பந்தத்தை ஒரேடியா க்ளோஸ் பண்ணி மூடிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன் பிசினஸ் சரியா நடக்கலையா? ஆமா, மனசுக்கும் கஷ்டம், எல்லாத்துலயும் நஷ்டம். சாவித்ரி, இன்னும் கொஞ்ச நாள் காத்துரு. அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஜென்மம் பூரா சந்தோஷமா வாழ்வோம். சாவித்ரி, என்ன வெக்கமா இருக்கா? ஏண்டி உமா, அன்னைக்கு வந்து உன் ஆபீஸ் மேனேஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டனே, இப்பெல்லாம் ஒழுங்கா இருக்கானா? மூச்சு விடுறது இல்ல மேடம். பின்ன ஏன் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்த வாலாட்டினா இந்த இந்துமதி சும்மா விட்டுடுவனா? மேடம், உங்க ஹஸ்பண்ட் வர. ஹஸ்பண்ட் மொட்டையா சொன்னா எப்படி? சித்த வைத்திய சிகாமணி ஆதி மூலம்னு சொன்னா தான் புரியும். கேர்ள்ஸ், நீங்களா உங்க ரூமுக்கு போங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன். என்ன பேச போறீங்க? சொல்றேன். இந்த சாவித்திரிய முதல்ல நம்ம ஹாஸ்டல்ல இருந்து அனுப்பிச்சிரு. ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா என் பேர் தான் கெட்டு போகும். சாவித்திரி அப்படின்னா தப்பு பண்ணா? தப்பு பண்ணுனாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. தப்பு பண்ற அளவுக்கு நெருங்கி பழகுறா. அப்படியா? பையன் யாரு? ஆம்பளைதான். விளையாடாதீங்க. அவள் அதை கூட விளையாடுறா. யாரு சொல்லுங்க? எனக்கு தெரியாது. யாரோ ஒரு பையன் கூட கொஞ்சி குலாவறத என் கண்ணால பார்த்தேன். சாவித்திரி அப்படி நடந்துகிட்டா? நம்பவே முடியலையே. குட் ஈவினிங் மேடம். சாவித்திரி, நீ பண்றது ஒண்ணு சரியில்லம்மா. ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பாக்குற. எங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற என் ஹாஸ்டலுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாத. மேடம், நிச்சயமா நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். இவரோட ஃப்ரெண்ட் பேர் ரமேஷ். நாங்க ஒருத்தரை நேசிக்கிறோம். உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் இன்னைக்கு அழைச்சிட்டு வந்தேன். ஆமா மேடம், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். மிஸ்டர் ரமேஷ், இத நீங்க என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. இங்க தங்கி இருக்கிற வரைக்கும் தான் சாவித்திரிக்கு நான் கார்டியன். அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதெல்லாம் அவங்க அம்மா. சரி மேடம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் 2 பேரும் ஒரு ஜான் விலையே இருந்து பழகுங்க. உங்க கல்யாணத்துக்கு மறக்காம இன்விடேஷன் அனுப்பிச்சிரு. நான் வந்து வஞ்சம் இல்லாம சாப்பிடுவேன். சரியான சாப்பாடா ஏற்பாடு பண்ணு. மணி, நீதான் சாவித்திரியா? ஆமா. நீங்க? கார்ல ஏறு, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ரமேஷ் வந்து கூப்பிட்டதா வருவியா? வா, வண்டியில ஏறு. அழகான இடம். இங்கதான் அடிக்கடி சந்திப்பீங்க.
இல்ல, உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுமா தெரியுது. ஆனா உன்னுடைய நடவடிக்கைகள் அதுக்கேத்த மாதிரி இல்லையே. என்னோட நடவடிக்கையில என்ன தப்பு கண்டீங்க? நீங்க யாரு? அடே அப்பா, உனக்கு ரொம்பவே கோவம் வருது. முன்பின் தெரியாத ஆம்பளை கிட்ட ஒருத்தர் நெருங்கி பழகுறான்னா ஒண்ணு அவ விபச்சாரியா இருக்கணும், இல்லன்னா முட்டாளா இருக்கணும். நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அம்மா, வார்த்தை அளந்து பேசுங்க. ரமேஷ் நான் ஒருத்தர் காதலிக்கிறோம். அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. நான் அவரை நம்புறேன். ஏற்கனவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் வேறு செஞ்சாரா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டாரோ, இல்ல அது தெரிஞ்சனே அவரை? சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அவர் கூட பழகிருக்கவே மாட்டேன். குட். நான் பயந்த அளவுக்கு நீ மோசமான பெண் இல்ல. நான் அவருடைய மனைவிங்கிறது நீ நம்புறியா? இல்ல கல்யாண பத்திரிகை போட்டோ எல்லாமே காட்டுமா? கல்பனா, மணி 10:30 இல்ல 10:35. உனக்கு தூக்கம் வரல? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க போய் படுத்துக்கங்க. பகலெல்லாம் தனியா தானே வீட்டுல இருக்கேன். அந்த நேரத்துல படிக்க கூடாதா? ஈவினிங் டேடி போன் பண்ணாரு. உங்க பிசினஸ்க்காக அவர் வாங்கி கொடுத்த 5 லட்சம் ரூபாய்க்கு 2 மாசமா வட்டி கட்டுறீங்க. நீங்க 2 மாசமா பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு, அனுப்பிடலாம். ஆமா, வட்டியை பத்தி பேசுற நேரமா இது? இன்னைக்கு குளிர் கொஞ்சம் அதிகமா இல்ல? கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. தொட்டு பாரு. ரமேஷ், சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு மூடு இல்ல. கல்பனா, முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கிற இந்த சிலையை பாத்தியா? ஒரு மனுஷனுக்கு கல்யாணத்துக்கு பிறகும் காதல் வருங்கிறதுக்கு வள்ளி முருகன் காதல் ஒரு உதாரணம். டெல்லியில வாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒழுங்கா ஒருத்தையோட வாழ முடியாத ஆம்பளைங்க அவங்களுக்கு சாதகமா ஏற்படுத்தின கட்டுக்கதை அதான் இந்த முருகன். 2 பொண்டாட்டிக்காரன் கதை. கிருஷ்ணனுக்கு கூட 2 மனைவி, பாமா, ருக்மணி. கடவுளுக்கும் ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனாலதான் இன்னொருத்திகிட்ட மனசை பறி கொடுத்திருக்காங்க. பாமா பொல்லாத கோபக்காரி. என்ன மாதிரின்னு மறைமுகமா சொல்றீங்களா? நோனோ, நான் அந்த மாதிரி சொல்லலை. அது என்ன 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்ட கடவுள் பேராவே சொல்றீங்க? ஏக பத்னி வர்த்தன் ராமன் கடைசி வரைக்கும் ஒருத்தியோட வாழ்ந்திருக்கானே. அவங்க அப்பா தசரதனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 3 பேர். அந்த தசரதன் இந்த காலத்துல இருந்தா ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரி, அதை விடு. இப்போ நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க, நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவியா? இல்ல, நான் ஜெயிலுக்கு போவேன். எதுக்கு? உங்களை கொன்னுட்டு. சே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறிய? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டாதான் தோணும். சரி சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். நல்ல அழுக்கு போக தேய்ச்சி குடிங்க. மேடம், ப்ளீஸ். என்ன? சாவித்ரி கொஞ்ச நாள் ஆபீஸுக்கு வரதில்லைன்னு சொன்னாங்க. உடம்புக்கு சௌகரியம் இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயா, நான் ஒரு சித்த வைத்தியம் இங்க இருக்கும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிருமா? மிஸ்டர் ரமேஷ், நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? கல்யாணம் ஆன நீங்க சாவித்திரி எப்படி காதலிக்கலாம்? மேடம், என்னுடைய நிலைமையை முழுசும் நீங்க கேட்டாதான் உண்மை புரியும். கேட்காமலே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நல்ல வேளை, கடைசி நேரத்துல சாவித்திரி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டே தப்பிச்சு ஊருக்கு போயிட்டேன். மேடம், நான் கல்யாணம் ஆனவங்கிறத சந்தர்ப்பம் வரும்போது சாவித்திரி கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். என்னையா பெரிய சந்தர்ப்பம்? கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என்ன காதல் வேண்டி இருக்கு? அது என் தலைவிதி.
உங்களால சாவித்திரி அட்ரஸ் கொடுக்க முடியுமா? சாவித்திரி உங்க முகத்திலே முழிக்க விருப்பம் இல்லாம தான் ஊரை விட்டே போயிட்டா. அங்கேயும் போய் தொல்லை கொடுக்க வேண்டாம். போயிட்டு வாங்க. நீங்க வாங்க. வீரையா, உன்னை எதுக்கு வர சொன்ன தெரியுமா? இந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கப்பாரு. இந்த ஏமா, இது யார் குழந்தைங்க? என் தூரத்து சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி பிரசவத்துல செத்துட்டா. அவ குழந்தை இது. உன் பொண்டாட்டி பச்சை பிள்ளைக்காரி தானே. தாய்ப்பால் கொடுத்து வளர்க்க வசதியா இருக்கும்னு அண்ணங்கிட்ட நான் தான் இந்த யோசனை சொன்னேன். இந்தா, இத குழந்தைய வளர்க்கிற செலவுக்கு வச்சுக்க. வேணாங்க, அம்மாவோட வீட்டுக்காரர் இருக்கிறப்ப அவங்க வீட்டு உப்பு எவ்வளவு தின்னு வளர்ந்தவங்கண்ணா. இந்த குழந்தைய வளர்க்கறது நான் ஒரு பெரிய விஷயங்களா? பரவாயில்ல வீரையா, வாங்கிக்க. சாவித்திரிமா வரலமா? இல்ல, அவ குன்னூர்ல இருக்கா. இந்த காரியத்துக்காக நான் மட்டும்தான் வந்தேன். சத்தம் போடாதம்மா, பாலை குடிச்சிட்டு பேசாம தூங்கு. ஏன் இப்படி கத்தி தொலைக்கிற? பெரிய வம்பா போச்சு. சத்தம் போடாதம்மா, தூங்குமா. தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு வக்கு இருக்கணும், புட்டிப்பால் வாங்குறதுக்கு வழி இருக்கணும். எதுவும் கிடையாது. என்ன பண்றது? பெத்து தொலைச்சாச்சு. இந்த மனுஷனை வேற இன்னும் காணோம். செல்லாயே செல்லாயே, பாவம் குழந்தை கத்தி கத்தி தொண்டை வறண்டு போச்சு. கொஞ்சம் பால் கூட. ஏறி அந்த பிள்ளை, இதுக்கு நான் ஏன் பால் கொடுக்கணும்? நான் பெத்த பிள்ளைக்கே பால் ஊறல, அது எப்படி ஊறும்? 2 நாளைக்கு ஒரு வேளையாவது சோறு தின்னா தானே. இந்த சனியனை எந்த குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்த? ஏண்டி லோ லோன்னு கத்துற? இனிமே தினா 3 நேரமும் கறியும் சோறு திங்கலாம்டா. பாத்தியா? ஏறி அவ்வளவு பணம்? பணம்னா பொழந்துடுவிய வாய. ஆண்டி இந்தா புள்ளி எடுத்துட்டு போய் பாலை கொடுப்போம். அம்மா சொந்தருக்குமே. யாரோ நம்ம லட்சுமி அம்மாவோட தூரத்து உரமுறை பொண்ணா. இந்த புள்ள பிறந்த உடனே அது செத்து போச்சான். அடே அப்பா, உன் பொண்டாட்டி பச்சை புள்ளக்காரி தானே, அதனால இதை எடுத்துட்டு போய் நீ வளர்த்துக்கடான்னு சொல்லி 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. ஏன் மாசம் மாசம் பணம் கொடுப்பாங்களா? இதோட விட்டுருவாங்களா? பரதேசி பரதேசி, அதெல்லாம் ஒண்ணு கண்டிஷனா சொல்லடி. ஏதோ அப்பப்ப பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த பாரு, இந்த பழபழ பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. மாசம் மாசம் ஒழுங்கா பணம் வந்து சேரணும். இல்ல புள்ளைய கொண்டு போய் அங்க கொடுத்துறாமா. அதுவும் நான் என்ன, உனக்கு சொரக்க வேணாம் பால்? அப்பப்ப பணம் கொடுத்தாதானே சொரக்கும். முதல்ல இந்த நாகதாளி வேற போடணுங்க. இந்த ஆதி மூலத்தை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. சித்த வைத்தியத்திலே புதுசு புதுசா கண்டுபிடிச்சு தனியா ஒரு கொடியேத்தி பறக்க விடுறனா இல்லையான்னு பாரு. ஏண்டா, மாருதி ஓட்டல்ல நல்லா மாவாட்டவனாச்சு, நீ வந்தா அரப்பை நினைச்சு கூட்டிட்டு வந்தா வேர்க்க வேர்க்க நான் அரைச்சிட்டு இருக்கேன், நீ பாத்துட்டு இருக்கிறேடா. 2 நாளா தோல் வலிங்க. அறிவு கட்டவனே, இத முன்னாடியே சொன்னானடா. உடம்புக்கு தாய் கொடுத்துருப்பண்ணே. வேண்டாங்க, நான் நல்ல டாக்டர் கிட்டே போறேனுங்க. ஏண்டா, என்கிட்ட வேலை செய்யற உனக்கே என் வைத்தியத்து மேல நம்பிக்கை இல்லையா? இரு உன்னை மறுபடியும் மாருதி பவனுக்கு மாவாட்ட அனுப்புறேன். என்ன லட்சுமி கோமதி எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க மேடம். நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வா. இந்த பாரு, சினிமாவுக்கு போயிட்டு ஓவர்டைம் அது இதுன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன தெரியுமில்ல? போ. அப்பா, வைத்தியர் இருக்கிறாரா? என்ன ஒரு மாதிரியா பாக்குற? மூஞ்சி அந்த பக்கம் திருப்பு. முடியலீங்களா? கழுத்தை திருப்ப முடியலையா? ஆமாங்க, அதனாலதான் வைத்தியரை பார்க்க வந்தேன். வைத்தியர் இருக்கிறாரா? மாடியில தான் இருக்காரு. அப்பா, கீழே நான் பெண்கள் விடுதி நடத்துறேன், மேல அவர் சித்த வைத்தியத்தார வச்சுக்கிட்டு நியூசன்ஸ் பண்றாரு. லோகமா ஐயா வந்திருக்காங்க. என்னய்யா, என்னாச்சு? ஒரு 4 நாளா இப்படியே இருக்குதுங்க. ஒரு சைடா படுத்திருந்தியா? இல்லைங்க. யாரையாவது ஒழுங்கு காமிச்சியா? இல்லைங்க. அட என்னய்யா பொம்பளை மாதிரி வெட்டப்படுற? விவரத்தை சொல்லியா? அது ஒன்றும் இல்லைங்க. எனக்கும் என் பொண்டாட்டி பர்வதத்துக்கும் சண்டை. கோபத்துல லேசாதாங்க ஒரு தட்டு தட்டினான். அதுல இருந்து இப்படி ஆயிப்போச்சு. லேசா தட்டுன்னு இருக்கே இப்படின்னா, கோபத்துல தட்டினா முகம் முதுகு பக்கம் வந்துடும் போல இருக்குதே. அதானே, திருப்பி விடுற. இல்லையா, முகப்பட்டு தானே திரும்பணும். திருப்புடா. நல்லடா. உனக்கு நரம்பு சுத்தி ஸ்பிரிங் ஆயிடுச்சியா?
ஐயோ, முடியா? ஏய், உன் பொண்டாட்டி வராயா? பொண்டாட்டியா? கழுத்து திரும்பிடுச்சு, கழுத்து திரும்பிடுச்சு, கழுத்து திரும்பிடுச்சு, கழுத்து திரும்பிடுச்சு. அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு. வைத்திரையா, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. துட்டு கொடுத்தா தான் நான் நல்லா இருப்பேன். 5 ரூபா 10 பைசா கொடு. அது என்னங்க 5 ரூபாய் 10 பைசா கணக்கு? 5 ரூபா வைத்தியத்துக்கு 10 பைசாக்கு சோப்பு வாங்கி கையை கழுவ. சரி சரி, இனிமேல் உன் பொண்டாட்டிட்ட சண்டை போடாத. அந்த பக்கம் திரும்பிக்க போகுது. அட அந்த ஆளை என்னங்க பண்ணீங்க? வரும்போது கோணிக்கிட்டு வந்தாரு, இப்ப நேரா போறாரு. அதாண்டி என்னோட திறமை. சித்த வைத்தியமடி. போகருக்கு நேரடி வாரிசு நான் தாண்டி. அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வயித்துல ஒரு புழு பூச்சியை காணும். டாக்டர் போய் பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டா வர்றீங்களா? ஏண்டி, நான் இருக்கும்போது டாக்டர் இருக்குடி. இந்த பாரடி, கருத்தரிப்பு குழிய ஒண்ணு தயார் பண்ணி இருக்கிறேன். காலையில எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு வெறும் வயித்துல லபக்கு 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 லபக்குன்னு முழுங்கு. 10வது மாசம் கத்துதா இல்லையான்னு பாரு. குழந்தை ஆம்பளையா லட்சணமா பேசுறீங்களா? குளிகை முழுங்கிட்டா மட்டும் குழந்தை பிறந்தமா? அடியை, அந்த குளிகையோட மகிமா உனக்கு தெரியாதுடி. அந்த குளிகைய ஒரு இடத்துல கொடுத்திருக்கிறேன். 10வது மாசம் வயித்தை தள்ளிட்டு வந்து நிக்க போறா. நீ மூக்கு மேல விரல வச்சுட்டு பார்க்க போற பாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருங்க மூஞ்சி. சாவித்திரி, நீ கருப்பா இருந்தாலும் களையா இருக்கிற. உன்னுடைய தெய்வீகமான கண்களையும் அதுல ஒளி வீசுற பரிசுத்தமான அன்பையும் பார்த்ததுமே நான் உனக்கு அடிமையாயிட்டேன். புருஷன் தான் தன்னுடைய உலகம், புருஷன் தான் தன்னுடைய வாழ்வு, எல்லாமே அவன்தான்னு நவநாகரிக பெண்கள் நினைக்கிறதே இல்லை. அதனாலதான் ஒரு கிராமத்து பெண்ணான உன்னை என் மனைவியா நான் தேர்ந்தெடுத்தேன். நான் ரொம்ப பாக்கியசாலி. உங்களை கணவனாடைய கொடுத்து வச்ச நான் தான் பாக்கியசாலி. இந்த நிமிஷம் முதல் என் உடல் பொருள் ஆவி 3ஐயும் உங்களுக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இனி என் வாழ்வும் தாழ்வும் உங்க காலடியில தான். நோனோ, என்ன சாவித்திரி இது? சார், யாரு ரமேஷா? நீ என்னப்பா கருவாட்டு பானைய பூனை சுத்துற மாதிரி சுத்தி சுத்தி இங்கே வர்ற? சாவித்திரி தான் இல்லையே. இந்த பாரு, இது பெண்கள் தங்குற இடம். இங்க அடிக்கடி வராத. என் பொண்டாட்டி பார்த்தா திட்டுவா. உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா சொல்லு, லேகியம் தாரேன். உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, மனசு சரியில்லை. மனோவியாதிக்கு என்கிட்ட மருந்து இருக்கு. காரணத்தை சொல்லு. சாவித்திரியோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதுதான் எனக்கு மருந்து. யாரு? ரமேஷா? அனாவசியமா நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? சாவித்திரியோட அட்ரஸ் கிடைக்காம ஆளு பாதி ஆயிட்டாரு. போனா போகுது, கொடுத்துரு. ஊருக்குள்ள எத்தனை பேர் 2 வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரும் வச்சுக்கிட்டுமே. இந்த பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி. ஒரு ஆம்பளை 2 பெண்களை கட்டிக்கிறது 2 பேருக்குமே செய்யற துரோகம். அதுக்கு நான் உதவ மாட்டேன். என் மனைவி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா மேடம். அடப்பாவி, அவளா இறந்துட்டாளா இல்ல அவ இருக்கிறது இடைஞ்சலா இருக்குன்னு? சேச்சே, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? என் மனைவியை விட்டு விலகணும்னு நினைச்சேன். ஆனா அவ சாகணும்னு நான் நினைக்கல. எதிர்பாராம விபத்துல செத்துட்டா. மேலும் சாவித்திரியை என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு போயிட்டா. எப்படியாவது அவளை சந்திச்சு என் நிலைமையை புரிய வைக்கணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. உங்க நிலைமையை நினைச்சா பரிதாபமாத்தான் இருக்கு. அட்ரஸ் கொடுக்கிறேன், சாவித்திரி போய் பாருங்க. உங்க வாழ்க்கை இனிமையாவது நல்லபடியா அமையட்டும். தேங்க்ஸ் மேடம். வாங்க வாங்க. எங்க இங்க லட்சுமி அம்மா சாவித்திரின்னு அவங்க வீடு உங்களுக்கு தெரியுமா? அதோ பாருங்க, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவரை போய் கேளுங்க, தெரியும். எங்க இங்க லட்சுமி அம்மா வீடு? லட்சுமி அம்மாவா? அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? லட்சுமி அம்மாவோட மக சாவித்திரியை பார்க்கணும். சாவித்திரியா? சாவித்திரிக்கு எப்பயோ கல்யாணம் ஆகி போச்சு. சாவித்திரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நிஜமாவா? இதுல நான் ஏங்க பொய் சொல்ல போறேன்? சாவித்திரிக்கு கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளையுமா சிங்கப்பூர்ல குடியேறிட்டாங்க. லட்சுமி அம்மா மட்டும் யாரோ சொந்தக்காரங்க பட்டணத்துல இருக்காங்க, அங்க தங்கி இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க யாரு? ஏன் ஒரு மாதிரியா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.
ஏ ராஜாத்தி. அம்மா சித்திரகுட்டி சாவித்திரி, என்னம்மா இன்னைக்கு கிராமத்து புறட்டு போய் நம்ம வீட்டை பார்க்கலாம் இருக்கம்மா. கிராமத்துல மகன் மருமகம் பேரம்பேத்தி எல்லாம் இருக்கிற மாதிரி உங்க அம்மா என்ன அடிக்கடி கிராமத்துக்கு போயிடுறாங்க? ஏம்மா வயசான காலத்துல எதுக்குமா வீடு வீடுன்னு கிராமத்துக்கும் எங்கேயுமா அலையற? எங்க அந்த வீட்டை வித்துட்டா என்ன? வேண்டாம் சாவித்திரி, அது பூர்வீகமான வீடு. அடிக்கடி அதை போய் பார்த்துட்டு வரதுல மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. கிராமத்து வீடு இருந்துட்டு போட்டும் சாவித்திரி, அவங்க ஆசையை நாம எங்க எடுப்பானே. என்னடி அண்ணன் வந்து வர? ஒரு வாரி தண்ணி தூக்க முடியல, 3 மணிக்கு படி எடுத்து கொட்டிக்கிற, ஒரு பக்க தண்ணி தூக்க முடியல. சனிய முறைக்காத இடிச்சுக்குதாமா. புள்ளைய இடிக்காதடி. பெரியம்மா வர நாளையாச்சு இல்ல, புள்ளைய கூட்டு போய் புதிய சொக்கா போட்டு தலையை சீவி பொட்டு பவுடர்லாம் அடி. ஆமா மறந்தே போயிட்டு லெட்டர் போடுறாங்கல்ல. ஏ ராசாத்தி, வாலி நீ தூக்க வேண்டாம், நான் தூக்கிறேன். வாடிய ராசாத்தி, வா 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 வா. பெரியம்மா வர்றாங்கல்ல, பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கணும், தலை வாரிக்கணும், அழகா பொட்டு வச்சுக்கணும், ராஜாத்தி மாதிரி இருக்கணும். வாடிய கண்ணு. வாங்கம்மா, இப்பதான் வரீங்களா? ஒரு வண்டி வச்சுட்டு வரக்கூடாது? பரவாயில்ல வேறையா, போங்கம்மா. வாங்கம்மா வாங்க, உட்காருங்கம்மா. ஏ ராஜாத்தி, கீதா கண்ணு அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. சௌக்கியமா இருக்கியம்மா? கீதா வாமா, நீ வாமா. இது உனக்கு, இது உனக்கு. இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் இந்த ஊர்ல கிடைக்காதுன்னு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கிக்கிட்டு இருந்திருக்காமல் இருக்கு. ஏண்டி, நேரம் ஆச்சு, கீதாவுக்கு ஹார்லிக்ஸ் கலக்கி குடிச்சியா? 2 தடவை கலக்கி குடுத்துட்டாங்க. அதானே. கீதா, அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கணும். சரி. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு மகனா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லா வேலையும் தானே எடுத்து போட்டுக்கிட்டு துரு துரு துருன்னு செய்யுது. இவனுக்கு இதே தடிமாடு திங்கத்தான் ஆயிருக்கு. 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டுல ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் நடத்தக்கூடாது. சின்ன குழந்தைங்க தானே, ஏங்கி போயிடு. அம்மாவுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுப்பா. வேண்டாம் வேறையா, சரி. நான் அடுத்த பஸ்ஸுக்கே ஊருக்கு போகணும். அப்படியே என் வீட்டை ஒரு பார்த்துட்டு போகணும். இந்த அம்மா, குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, பெரிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இருக்கேன். இன்னைக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வரேன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா? இதையும் வச்சுக்க. ஏம்மா, மருமக மகள்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சிங்கப்பூர்ல சௌக்கியமா இருக்காங்க. வரேன் கீதா, வரேன் துளசி, வரேன். செல்லாய், நான் அம்மா கூட வீட்டுக்கு போய் அவங்கள பத்திரமா பஸ் ஏற்றி விட்டு வரேன். இந்தா டாக்டர். அதுவுமா? ஆமா. ஏண்டே, இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டா என் கை செலவுக்கு என்ன பண்ற? அம்மா இருக்கிறாங்க, பாத்துக்கிறேன். போய் புதுப்பாவ சட்டையெல்லாம் அவுத்து வை. அண்டா நிறைய தண்ணி வைப்போ, நான் குளிக்கணும். என்ன முடிக்கிற? இடிச்சுட்டு போயிடுச்சு. போய் தனியிட ராஜாட்டி பாடி. ஓகே, அம்மா அடிச்சுட்டேன்னு வருத்த முடியுங்க. கோச்சிக்காதரா கண்ணா. இந்த சாக்லேட் முட்டாயா தெப்பு திங்காத. 2 பேரும் சேர்ந்துடுமா வச்சுக்க. இதை பத்திமாவா கேப்பரு அம்மாடி அப்பா. என்ன பாக்கணும்? கீதா, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? துளசி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நான் உனக்கு கேட்பேன், அது அம்மாட்ட சொல்லக்கூடாது. சரி சொல்லு. அம்மாவுக்கு நானும் பிள்ளை, நீயும் பிள்ளை. ஆனா என்ன மட்டும் ஏன் திட்டிக்கிட்டே இருக்காங்க? ஐயே, உனக்கு விஷயம் தெரியாதா? நான் தான் அம்மாவுக்கு சொந்த பிள்ளையா. அப்பா உன்னை எங்கிருந்தோ குப்பை தட்டுன்னு தூக்கிட்டு வந்தாராம். யார் சொன்னா? ஒரு நாள் அம்மா அப்பாவும் பேசிக்கிட்டாங்க, நான் கேட்டேன். சாமி கிருஷ்ணா, துளசி சொல்றது நிஜமா? பொய் தானே? ஐயா வைத்தியரையா,
ஐயா உன் பொஞ்சாதிக்கு கருத்தரப்பு குளிகை கொடுத்தனே ஏதாவது பலன் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? சக்சஸ், வெற்றி. இந்துமதி உன் புருஷனுடைய திறமையை இங்க வந்து பார். இந்துமதி 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 இந்துமதி. ஏங்க இப்படி கழுத்திருந்த ஆடு மாதிரி கத்துறீங்க? ஏன் கருத்தரப்பு குளிகையை பத்தி ஏதோ தப்பா நினைச்சு கைமேல் பலனோட வந்து நிக்கிறார் பார். என்ன கை மேல பலன்? ஏதோ குளிர் காய்ச்சி வந்த மாதிரி நிக்கிறாரு. அடியே இவர் பொண்டாட்டிக்கு 8 வருஷமா குழந்தையே இல்லைன்னு என் காலடியில் வந்து விழுந்தாரு. கருத்தரப்பு குளிகை ஒண்ணு கொடுத்தேன். அன்னைக்கே எனக்கு தலைவலின்னு சொன்னீங்களா? அதுக்கு ஒரு குளிகை கொடுத்தனே. ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுங்க. என்ன? நானும் என் பொண்டாட்டியும் மாத்திரைய மாத்தி சாப்பிட்டுட்டோங்க. இதோ பாத்தீங்களா? வைத்திரையா வயிறு வீங்கிக்கிட்டே வருது. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஓட்டிக்கிட்டே வருது. ஏங்க கை மேல பலனோட வந்திருக்காரு சொன்னீங்க இல்லைங்க, அவர் வயத்து மேல பலனோட வந்திருக்காரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் வயிறு உப்புதான் வெடிச்சு தலைக்கு போகுது பாருங்க. ஏயா மருந்த மாத்தி சாப்பிட்ட மானத்தை வாங்குறீங்க? வைத்திரையா மூச்சு விடவே முடியலீங்க. மூச்சு விட முடியலன்னா விடாத. வணக்கம் வீரையா. அடடே முன்சாமியா, என்னப்பா அத்தி பத்தாப்புல உட்காரு. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு காரியம் ஆகணும். என்னலியா? என்ன யாரு? என் பையனுக்கு ஒரு வேலை வேணுப்பா. வீட்டுல ஏறியா வேலை? அது இல்ல, உன் வீட்டுக்கு அடிக்கடி வர்றாங்களே இந்த லட்சுமி அம்மா, அவங்க கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லணும். அவங்க கிட்ட சொல்லி? அந்த லட்சுமி அம்மா மருமகன் மெட்ராஸ்ல பெரிய தொழில் நடத்துறாரு. புதுசா வேலைக்கு ஆளுங்களை எடுக்கிறாங்களாம். பைத்தியம் பைத்தியம், நீ யாரையோ பார்த்துட்டு ஓடற. அந்த அம்மா மகளும் மருமகனும் சிங்கப்பூர்ல எல்லாம் இருக்காங்க. இல்லப்பா, மெட்ராஸ்ல இருக்காங்க. ஆவடியில ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு ஒவ்வொரு நடத்திக்கிட்டு இருக்காங்க. லட்சுமி அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. என் மகன் வேலைக்காக போயிருக்கும் போது பார்த்து மனு எழுதி கொடுத்துட்டு தானே வந்திருக்கேன். அப்ப சரி, நீ போ. அடுத்த வாட்டி அந்த அம்மா வந்தா உன் விஷயத்தை நான் கவனிக்க சொல்றேன். நான் வரட்டுமா? மறந்துடாத, தயவு பண்ணுப்பா. எல்லாம் ஒரு எழுப்பு தானே. மகளும் மருமகளும் மெட்ராஸ்ல இருக்கும்போது அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு அந்த அம்மா எதுக்காக போய் சொல்லணும்? புரியல? விஷயம் இருக்கியா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். லட்சுமி அம்மா பொண்ணு சாவித்திரி குன்னூர்ல இருந்து திடீர்னு வேலையை விட்டு இங்க வந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்ல. அப்புறம் என்னடான்னா அம்மாவும் பொண்ணு 6 மாசமா அண்ணா வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாங்க. அதனால நமக்கு என்னங்கிறிய இருக்கியா? அந்த சமயத்துல தானே அந்த லட்சுமி அம்மா இந்த கீதாவை உன்கிட்ட கொடுத்து அனாதைன்னு சொல்லி வழக்க சொன்னாங்க. அநேகமா நான் நினைக்கிறது சரியா இருந்தா கீதா சாவித்திரி மகளா தான் இருக்கும். யாரோ ஒரு அனாதை குழந்தையா இருந்தா இந்த அம்மாவுக்கு ஏன் இவ்வளவு பாசம் கரிசனம்? எப்படியோ போகட்டும், அப்பப்ப 300 500 கிடைக்குதுன்னு பாக்குறியா? அது கிடைக்க பிச்சை காசு. அவங்கதான் இப்ப மெட்ராஸ்ல ஓஹோன்னு இருக்காங்களாமே. இப்ப வந்துட்டு போனாரே முனுசாமி, அவர்கிட்ட விலாசத்தை வாங்கிட்டு கீதாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போ. நான் சொல்ற மாதிரி அந்த பெரியம்மா கிட்ட பேசு. 5000 10,000 குறைஞ்சு வாங்கவே வாங்க. அது சரிடி. ஒருவேளை கீதா அந்த பொண்ணோட மகளா இல்லாம போயிட்டா? இல்லாம போயிட்டா அது யாரு என்னன்னு நிரூபிக்கணும்ல. பாரு, 100க்கு 90 நான் சொல்றதா சரி. வேணும்னா நீ போய் பாரு. ஒளிஞ்சுக்க ஒளிஞ்சுக்க வந்து பிடிக்கிறேன். ஓடு ஓடு ஓடுனியா? ஒளிஞ்சுக்கிட்டியா? ஒளிஞ்சிட்டியா? பிடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் பிடிச்சிட்டேன். இந்த புள்ளைய உங்களுக்கு பிடிக்காம இருக்குமாமா? வணக்கம் லட்சுமிமா. சரியா? நீயா? ஆமாம்மா, நானே தான். அப்பாடி, மகளும் மருமகனும் இவ்வளவு சௌகரியமா இருக்கிறப்ப பாவம் இந்த புள்ள மட்டும் என் குடிசையில வந்து கஷ்டப்படணுமாமா. அம்மா, என் பொண்டாட்டி இருக்காள, அவ ஒரு பிசாசு. நீங்க கொடுக்குற பணத்தையும் வாங்கிக்கிறா, புள்ளைய பண்ணாத கொடுமை பண்றா. பார்க்க எனக்கு சகிக்கலம்மா. அம்மாடி, அந்த பூவெல்லாம் பாருப்போ. நீ பெதுக்கு வந்த வேறையா? நான் தான் அப்பப்ப பணம் கொண்டாந்து கொடுக்கறேன்ல. கொடுக்குறீங்க,
ஆனா உங்க பேத்தி படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. உங்க பேத்தின்றது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? எப்படியோ தெரிஞ்சிச்சு. இது வெளியே தெரிஞ்சாதானே ஆபத்து. சத்தியமா சொல்லல. இவளை இங்க வச்சுட்டா பல சிக்கல் வரும் வேறையா? விஷயம் வெளியே தெரிஞ்சாதானமா சிக்கல் வரும். இது ஒரு வேலைக்கார பிள்ளைய சேர்த்துக்கங்க. நல்ல துணிமணி கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும். அம்மா கண் பார்வையிலேயே குழந்தைய சந்தோஷமா இருக்கும். யாருமா அது? நம்ம ஊர்தாம்மா. வீட்டுல வேலை செய்யறதுக்கு சின்ன பொண்ணா வேணும்னு சொல்லியிருந்தேன். அதான் வேறையா கூட்டிட்டு வந்திருக்கு. ஆமாம்மா, அம்மா குட்டி கேட்டாங்க. கீதா பா பா. இதான் நல்லதா போச்சு. சித்ராவுக்கும் துணையா இருக்கும், வீட்டு வேலை செய்யறதுக்கும் உதவியா இருக்கும். ஏய் குட்டி, ஒழுங்கா வேலை செய்வியா? நல்லா செய்வேன். எல்லா வேலையும் செய்யுங்க. ஏதோ அனாதை குழந்தைன்னு நினைக்காம உங்க குழந்தையா நினைச்சு பாத்துக்கோங்க. ஒழுங்கா இருந்தா வேண்டிய உதவி செய்யறோம். ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இந்த பிள்ளைய பத்தி அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சாவித்திரி, எங்க அவசரமா புறப்படுறீங்க போல இருக்க. நீ புறப்படுமா, மற்றவரை நான் பேசிக்கிறேன். வரேம்மா. கீதா, நீ உள்ள போமா. அம்மா நல்லாவே சமாளிக்கிறீங்க. சமய சந்தர்ப்பம் ஒத்து வந்தா நீங்க ஒரு மந்திரியா கூட ஆகலாமா? சரி சரி, நீ புறப்படு. கீதாவை நான் பாத்துக்கிறேன். சும்மா போனா எப்படிமா? வீட்டுல எவ்வளோ செலவு இருக்கு. ஒரு 5000 கொடுக்கறது. 5000? உங்க மகளோட நல்வாழ்க்கைக்கு இந்த 5000 ரூபாய் தடங்களா இருந்துடக்கூடாதும்மா. இப்ப பாத்தீங்களா, உங்க மகளும் மருமகனும் ராஜாவும் ராணி மாதிரி கை கோத்துக்கிட்டு அதுவும் கார்ல போறாங்க. இந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சா கை கோத்துக்கிட்டு போக முடியுமா? 5000 இப்படி திடீர்னு 5000 ரூபாய் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப இருக்கிறத கொடுங்க, அப்புறமா வீட்டு செலவுல ஒதுக்கி வச்சு கொடுங்க. என்னடா மகளோட பணத்தையே திருடலான்னு பாக்குறீங்களா? எதுக்கு உங்களுக்காக வச்சிருக்கீங்க இல்லையே, மகளோட நல்வாழ்க்கைக்கு தானே. போய் எடுத்துக்கிட்டு வாங்கம்மா. அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு. வெரி குட். இங்க டாடா சொல்லு. டாடா பாய். ஐயா கும்பிடுறானுங்க. அம்மா தவறிட்டாங்களா? 2 வார்த்தை எழுதி போடக்கூடாதுங்களா? எனக்கு மனுஷன் உடைஞ்சு போச்சு. ஐயா எங்கேயோ வெளியூர் போற மாதிரி இருக்கு. பிசினஸ் விஷயமா வெளியூர் போறேன். போயிட்டு வாங்க. நான் சின்னம்மா கிட்டயே மொத்தமா துக்கம் விசாரிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் இப்படி ஓடி ஆடி சம்பாதிச்சாதானுங்களே ஏதோ என் மாதிரி ஏழைங்க காவயிறு கஞ்சி குடிக்க முடியும். போயிட்டு வாங்க. சித்ரா டாடா. ஜாக்கிரதையா பாத்து. என்ன வீரையா? இங்கேயே பேசலாமா இல்ல? கீதா, இவளை கூட்டிட்டு போ. குணவதி பெத்த பொண்ணு நல்லா இருக்கணுமேன்றதுக்காக எவ்வளவோ பாடுபட்டாங்க. ஆனா நான் தான் பாடி பார்க்க கூட கொடுத்து வைக்கல. வீரையா, இந்த போலி கண்ணீர் எல்லாம் வேண்டாம். இப்ப நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஓ, அம்மா அத கூட சொல்லிட்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல. நான் எங்க சொல்லாமதான் போயிட்டாங்களான்னு பயந்து வந்தேன். இல்லைன்னா நான் வேற சொல்லணும். நீங்க நம்பினாதான் ஆச்சு, நம்பலன்னா நல்ல வேலை. இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் வைக்காம சொல்லிட்டு போய் சேர்ந்தாங்க அந்த புண்ணியவதி. உன் கொடுமை தாங்காமதான் அந்த புண்ணியவதி போயிட்டா. ஐயோ, இந்த நல்லவனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. உங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தேன், இந்த ரகசியத்தை வெளியே சொல்றது இல்லைன்னு. சொன்னனும் அதே சத்தியத்தை உங்ககிட்ட செய்தேன்.
இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். சந்தோஷம். வீரையா, அடிக்கடி வந்து தொல்லை பண்ணாத. ஊர்ல அம்மா பேர்ல இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் உன் பேர்ல மாத்தி கொடுத்துடுறேன். இனிமே இந்த பக்கம் வராது. அதுவும் நல்ல யோசனை தான். வீடு என்ன வரி கட்டணும், வருஷம் வெள்ளை அடிக்கணும், ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து 7ல இருந்து 10 ரூபா ஆகும். நான் பண்ண தியாகத்துக்கு நிலம் கொடுக்க வேண்டியதுதான். ஆனா கரம்ப கடை கொடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு கேணி வெட்டணும், உடறதுக்கு ஒரு சின்ன டிராக்டர் வேணும், ஒரு 19 தென்னம்பிள்ளையாவது வேணாங்களா? இதுக்கெல்லாம் நான் ஒரு 25, அதுல ஒரு 5, 30 ரூபா போதும். கொடுத்துட்டீங்கன்னா ஊரை பார்க்க கிருஷ்ணாராமா கோயில் தான் போய் சேர்ந்துருவேன். 30,000? அவ்வளவு படம் என்கிட்ட இல்லையே. இப்ப இல்லைன்னா என்ன, தவணை முறையில கொடுக்கறது. அப்பப்ப வந்து வாங்கிட்டு போயிடுறேன். இப்ப முதல் தவணையா வந்திருக்கேன். ஒரு 5ல இருந்து 10 ரூபா கொடுக்க போதும். பாக்கிய 2 தவணையில கொடுத்துடுங்க. நீங்க எப்பப்ப வர சொல்றீங்களோ அப்பப்ப நான் வந்து வாங்கிட்டு போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நிறைஞ்ச கனவே, ஆடம்பரமான வாழ்க்கை, இது நிலைச்சு நிக்கணும்னா எனக்கு ஒரு 30 ரூபாய் கொடுக்க கூடாது. இந்த லேகியத்தை வாயில போட்டு தண்ணி குடிச்சுக்கோ. இந்த லேகியத்தை சாதாரணமா நினைக்காத. நம்ம நாட்டையே குபேர நாடாக்குற சஞ்சீவி. ஏங்க பசி பிராணம் போகுது, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டா என்ன கூட்டிட்டு வந்து இத்தனோடு லேகியத்தை கொடுக்குறீங்களே. அவசரப்படாதியா. பசிதான் வறுமைக்கு காரணம். பசி இல்லைன்னா நாட்டுல வறுமையே இருக்காது. நீ இதை சாப்பிட்டீங்கன்னா வாழ்நாள் பூரா பசியே எடுக்காது. ஏற்கனவே 2 பேருக்கு கொடுத்திருக்கிற. நீ இதை சாப்பிட்டு பழச்சுக்க போ. ஐயோ பந்து சித்ரா சீக்கிரமா பிடி. சித்ரா போகட்ட, சித்ரா தண்ணி அங்க போகட்ட. சித்ரா அம்மா தண்ணி. எந்த போது அம்மா சித்ரா தண்ணியில விழுந்துட்டா. இந்த அங்கிள் தான் காப்பாத்தினாரு. சாவித்திரி, நீ என்கிட்ட சொல்லாம திடீர்னு பிரிஞ்சு போயிட்டேன். சாவித்திரி. மிஸ்ஸஸ் குமார். அம்மா அம்மா வாமா வீட்டுக்கு போனா. நடந்ததெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன், நீங்களும் மறந்துட்டீங்க. இந்த பசி எடுக்காம இருக்க மருந்து கண்டுபிடிச்சனே, அது ஒரு பெரிய விஷயம். நான் மட்டும் ஃபாரின்ல பிறந்திருந்தேன்னா என்ன கூப்பிட்டு ஆஸ்கர் ரிவார்டு கொடுத்திருப்பாங்க. ரிவார்டு இல்லைங்க, அவார்டு, ஏதோ ஒரு வார்டு. இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா கடைசியில ஆஸ்பத்திரி வார்டுக்கு தான் போவீங்க. கொஞ்சம் நிம்மதியா படிக்க விடுறீங்களா? கீழே ஹாஸ்டல் உட்கார்ந்து படிய. வைத்தியர் ஆதிமூலம், வைத்தியர் ஆதிமூலம். யார் அவன்? கோத்து பியூனா? வைத்தியர் ஆதிமூலம் நீதானே? ஆமா நான் தான். ராமசாமிக்கு பசிக்காம இருக்கிறதுக்கு லேகியம் கொடுத்தவன் நீதானே? ஆமா. உங்களுக்கு வேணுமா? அந்த பாட்டில வைத்தியனா நீ? அறிவிருக்காயா? இங்க அது கிடையாது. இங்க உடும்பிலேயும் கமல பஸ்பம், கடுக்கா பஸ்பம். என்ன அவன் பாட்டுக்கு போறான்? இந்த ஆளு. ஆமா. ஏப்பா, நான் கொடுத்த லேகியத்தை சாப்பிட்டியா? அது வேலை செஞ்சுதா? நல்ல வேலை செஞ்சிச்ச. ஏயா, ஒரு ஆளு 10 நாளா பசிக்காம சாப்பிடாம இருந்தா அவன் உடம்புல எப்படியா தெம்பு வரும்? அட, ஆமா, நான் அந்த இடத்த யோசிக்கவே இல்லையே. ஓ, இந்த ஆளு என் மச்சான். என் தங்கச்சி பொட்டு போச்சே பூ போச்சேன்னு ஓன அழா. இன்னும் போலையா? போகலையா? உன் குடலை உருகி மாலையா போட்டுக்குவேன். இந்த மாதிரி அவன் என் குடல உருவுறேங்கிறான். பாத்துட்டு சும்மா நிக்கிறிய, என்ன காப்பாத்து. யோ, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உன்னை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் இப்படி வாங்கல. என்ன என்ன? அப்படி வாங்க, பரவாயில்ல வாங்க.
என்ன காதை கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ எண்ணெயில போட்ட பணியார மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப துண்டக்கான துணியா காணான்னு ஓடுறான். அப்படி என்ன ரகசியம் சொன்ன? வேற ஒண்ணும் இல்லைங்க. என் புருஷன் ஒரு அரசனுக்கு ஒரு குணம் திரும்பிச்சுன்னா மேல விழுந்து கடிச்சு குதிரிடுவாருன்னு சொன்னேன். பயந்துகிட்டே ஓடுறாரு. இவர் எழுப்புங்க முதல்ல. டேய், அந்த கசமசாலை எழுதி தேடு. கொண்டா வாய தர முழுங்க. பசி 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 தள்ளி நில்லுப்பா. பசி. 10 நாள் பட்னி. பசி அங்க லெட்டின் தான் இருக்குது. அதான் பாரு. அப்படியே போ போ. பசி போ போ. பசி பாவம். பசி பசி. இந்த சத்தம் இல்லாம செய்யணும்னு பார்த்தேன், முடியல. பரவாயில்ல, மனுஷன் ராப்பகலா 24 மணி நேரமும் முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி மருந்து ஒண்ணு தயார் பண்ண போறேன். அப்ப மனுஷன் 24 மணி நேரமும் உழைக்க ஆரம்பிச்சா நாட்டுல 2 மடங்கா பெருகும். எது உற்பத்தி. என்ன உற்பத்தி? பொருள் உற்பத்தி. ஒரு மனுஷன் ராத்திரி எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தான்னா நாட்டுல பொருள் உற்பத்தி பெருகாதுங்க, வீட்டுல பிள்ளைங்க உற்பத்தி தான் பெருகும். ஆமா, இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. ஆண்டவன் எல்லாத்தையும் காரண காரியத்தோட தான் படைச்சிருக்கிறான். அந்த இயற்கையை யாரு மாத்த நினைச்சாலும் விபரீதம் தான். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஐயா நமஸ்காரம். வாங்க வாங்க. கீதாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயா எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? 2 நாள் ஆச்சு. குருமா போடு. ஏன் பேரையா சாப்பிட்டியா? சாவித்திரி, வேறையா காப்பி கொடு. ஐயோ, இதுதாங்க பெரிய மனுஷன் தன்மைன்றது. ஒரே தடவை தான் பாத்தீங்க, பேரை அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்கள. நான் கூட அப்படிதாங்க, யானை மாதிரி யாரையாவது ஒருத்தரை ஒரு தடவை பார்த்து சாவர வரைக்கும் மறக்க மாட்டேங்க. கீதா, நீ கொடுத்து வச்ச பொண்ணுமா, சேர வேண்டிய இடத்துல சேர்ந்த உடனே பாத்தியா சேரு போட்டு சோறு போடுறாங்க. என் வீடா இருந்தா அல்மேனிய தட்டதான் தடவணும். ஏன் பெரியா அவ்வளவு கஷ்டமா? கொஞ்சங்களா நஞ்சங்களா, ஏதோ இந்த குழந்தை பிறந்த நேரம் நான் 2 வேளை சாப்பிடுறேனுங்க. நல்ல பாட்டு. என் மனவேதனையே அப்படியே பிரதிபலிக்குது. கேட்க மறந்துட்டேன், அது என்னடா காதல் கதை? என் மனைவி குணம் தெரியாம அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை சந்திச்சு அவகிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். கல்யாணம் ஆனப்புறம் இன்னொரு பொண்ணை நினைக்கிறதே தப்பு, அதுக்கு காதல்னு பேர் சொல்றது அதை விட தப்பு. ஏன் இந்த உலகத்துல யாருமே 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? நீங்க அப்படி நினைச்சிருக்கலாம், ஆனா உங்க காதலி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கெடுத்து 2ஆம் தரமா வாழ்க்கைப்பட விரும்பாம இருக்கலாம் இல்லையா? நல்லா சொன்னியம்மா, நறுக்குன்னு ஒரு வார்த்தை. ஆமா, அவகிட்ட பழகும் போதே ஆரம்பத்தில் அதை மறைச்சது என் தப்புதான். அதன் பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறேன். என்ன வேணாலும் சொல்லு, ஒரு நல்ல மனைவி அமையறதுக்கு அதிர்ஷ்டம் தான் வேணும். ஐயாவுக்கு அந்த அதிர்ஷ்டம் நிறைய உண்டுங்க. அம்மா மாதிரி பரிசுத்தமான மனைவி கிடைக்கிறதுக்கு ஐயா கொடுத்து வச்சிருக்கணுமே. ஐயா போயிட்டு வரணுங்க, ஐயா வரணுங்க. அம்மாடி, நான் வரட்டுங்களாம்மா? ஐயோ ஐயோ, கடைசி நேரத்துல வேண்டியவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டீங்க. கணவனையும் காதலனையும் ஒன்னா பாக்குற பாக்கியம் எனக்கு தான் கிடைச்சது. நாடகத்துல கடைசி காட்சி பாக்குற மாதிரி இருந்தது. பிரியா, இப்படி என்ன சித்திரவதை செய்யறதை விட ஒரே அடியா கொன்னுடு. பொன்முட்டை இடுற வார்த்தை கொல்ற பைத்தியக்காரனா நானு. நாடகத்துல கடைசி காட்சி சந்தோஷமாவும் முடியலாம்,
துக்கத்திலயும் முடியலாம். அந்த ரெண்டும் உங்க கையில தானே இருக்கு. வீரையா, நீ என்ன சொல்ற? வேற என்ன புதுசா சொல்ல போறேன்? 25,000 ரூபாய் நான் கேட்ட மாதிரி கொடுத்துட்டா நான் இந்த பக்கமே வரமாட்டேன். நாடகமும் சந்தோஷமா முடியும். இல்லன்னா அந்த தொகையை சாவித்திரி தான் கொடுக்கணும்னு ஏதாவது கட்டாயமா? ஆம்பளை கொடுத்தானா பொம்பளை கொடுத்தானா அலி நோட்டா கொடுக்க போறீங்க? வாங்க வாங்க. யாரு கொடுத்தா என்ன, சாவித்திரி கொடுத்தா என்ன, சத்தியவாங்க கொடுத்தா என்ன, எல்லாம் கவர்மெண்ட்ல அடிக்கிற நோட்டு தானுங்களே. எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா நான் இந்த பக்கமே வரமாட்டேன். சரி, என் கூட வா, தரேன். ஊருக்கு போறதுக்குள்ள உன் கணக்கை தீர்த்தர். ரொம்ப நல்லதா போச்சு. காதல்னா இப்படித்தாங்க இருக்கணும். இந்த லைலா மஞ்சள் காதல் மாதிரி சும்மா செவிட்ட வச்சுக்கிட்டு ஆபத்து காலத்துல உதவுறதுக்கு நல்ல பேர் காதல்னு ஒரு விதத்துல பார்க்க போனா இந்த பணத்தை நீங்க கொடுக்கறதாங்க நியாயம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு ஒரு 3 அடி வயசுல குழந்தை வேற இருக்கு. இது வரைக்கும் சாவித்திரி அம்மாவே பணம் கொடுக்குது. நீங்க கொடுக்கலன்னா அது அசிங்கங்க. பேசாது, வா. கொடுங்க வா. கொடுங்க. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க வயசு புள்ள அப்படியே நடக்கலாம். என்னால அப்படி முடியுங்களா? எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே போயிடுவேன். எவ்வளவு கேட்ட? 25,000. வெறும் 25ங்க. தரலனா? தரலனாவா? பல வருஷங்களா கஷ்டப்பட்டு மறைச்சு வச்சிருந்தனே ரகசியத்தை, அத குமாரையா முன்னாடி போட்டு உடப்பேன். சாவித்திரியோட பத்தினி வேஷத்தை கலப்பேன். சாவித்திரிக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கு காரணமா இருக்கிறவங்களே விட்டு வைக்கவும் மாட்டேன். பாரு, வாய் பேச்சு வாயில இருக்கிறப்ப சட்டையெல்லாம் பிடிக்க கூடாது. நான் எங்க ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன்.